வெல்கம் பேக் டு மை சேனல் ஆராஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மால்தீவ்ஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற திராகு டேட்டா சிம்மோடைய ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். இந்த திராகு டேட்டா சிம்மை பற்றி நான் ஏற்கனவே நம்மளோட ஜேர்னி டு மால்தீவ்ஸ் பார்ட் 2 வீடியோவில் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை இந்த கார்ட்டில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம திராகு ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சர்ச் காலமில் வந்து திராகு ஆப்புன்னு சொல்லி டைப் பண்ண போகிறேன். டைப் பண்ணதுக்கு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அந்த திராகுவோட சிம்பிள் வந்து இருக்கும். ஏற்கனவே இந்த ஆப்பை நான் இன்ஸ்டால் பண்ணதுனால அதில் வந்து இன்ஸ்டால்னு வரல ஆப்ஷன். வந்து நீங்கள் புதுசாக இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்னா அதில் இன்ஸ்டால்னு வரும். அது கொடுத்த உடனே உங்களுடைய மொபைலில் டிஸ்பிளேயில் இன்ஸ்டால் ஆகி அந்த ஐக்கான் தெரியும். என்னோடய மொபைலில் நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணதுனால அந்த ஐக்கான் இருக்குது. அந்த ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நம்ம உள்ளே போனோன்னா ஃபஸ்ட்டு நம்ம மொபைல் நம்பரை என்டர் பண்ண சொல்லும். என்டர் பண்ணதுக்கு அப்புறமாட்டி ஒரு ஓடிபி நம்ம மொபைலுக்கு அனுப்புவாங்க. அதையும் நம்ம என்டர் பண்ண உடனே லாகின் பண்ணி உள்ளே வந்தோன்னா நம்ம ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். என்னோடய ஹோம் பேஜ் நீங்கள் பார்க்குறீங்க. அதில் மொபைல் நம்பர், நம்ம மொபைலில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, இது எல்லாமே டிஸ்பிளே ஆகும். இப்போ நீங்கள் 3 சர்க்கிள் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா? அதில் ஒரு செமி சர்க்கிளில் ப்ளூ கலரில் லைன் இருக்குதா, அதுதான் டேட்டா சர்க்கிள்னு சொல்லுவாங்க. அந்த டேட்டா சர்க்கிள் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரீசார்ஜ் பண்ண மோஸ்டில் நான் 50 ஜிபிக்கு ரீசார்ஜ் பண்ணேன். அந்த ஃபஸ்ட்டு டே வந்து அந்த சர்க்கிள் வந்து ஃபுல்லும் கம்ப்ளீட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு முடிய போகுது, 8 days தான் இருக்குது. அப்படிங்கும் மோஸ்ட்லி என்னோடய சர்க்கிள் வந்து கம்மியாயிடுச்சு. நான் எவ்வளோ டேட்டா யூஸ் பண்ணுறனோ அவ்வளோ தூரத்துக்கு டேட்டா கம்மியாக அந்த லைன், அந்த சர்க்கிள், ப்ளூ சர்க்கிளும் கம்மியாகிட்டே வரும். அதுக்கு கீழே இருக்க அந்த 2 சர்க்கிளுமே ஒன்று வாய்ஸ் கால்க்குள்ளது, இன்னொன்று எஸ்எம்எஸ்க்குள்ளது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இந்த சிம்மில் டேட்டா மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். வாய்ஸ் காலோ எஸ்எம்எஸோ பண்ண முடியாது. அதனால தான் அதில் 00ன்னு காட்டியிருக்குது. இப்போ அந்த நான் மிடில் உள்ள அந்த சர்க்கிளை கிளிக் பண்ணியிருக்கேன். அது கிளிக் பண்ணோடனே ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து கொடுக்கும். நமக்கு இன்னும் எத்தனை நாளில் இந்த டேட்டா பேக்கேஜ் முடிய போகுது, எவ்வளோ ஜிபி இருக்குது, அது எல்லாமே நமக்கு காட்டும். உங்களுடைய டேட்டா பேக்கேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமாட்டி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதில் பைன்னு ஒரு ஆப்ஷன் உண்டு, இல்லைன்னா பை மோர். இந்த 2 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேட்டா பிளான்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஸோ அதில் வந்து 2 வகையான பிளான் வந்து இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா பூஸ்டர் பிளான் சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து சாதாரண டேட்டா பிளான். டேட்டா பிளான் வந்து 30 days வேலிடிட்டியோடு வரும். உங்களுக்கு நீங்கள் 30 நாள் மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும். இன்கேஸ் உங்களோட டேட்டா 30 நாளைக்குள்ளே முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம பூஸ்டர் பிளான் போட்டுக்கலாம். இப்போ பைங்கிறத கிளிக் பண்ண உடனே நமக்கு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் வரும். அதில் ஃபஸ்ட்டில் இருக்கிற டேட்டா ஆட் ஆன்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். நம்ம வந்து டேட்டா சிம் போட்டிருக்கிறதுனால நமக்கு டேட்டா மட்டும்தான் தேவை. அதனால தான் அந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணுறோம். அதை கிளிக் பண்ணோடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸ் தெரியும். ஒன்று வந்து பூஸ்டர், இன்னொன்று டேட்டா பிளான். ஃபஸ்ட்டு நம்ம டேட்டா பிளானை பற்றி பார்த்துக்கிடுவோம், அப்புறமாட்டி நம்ம பூஸ்டருக்கு வருவோம். டேட்டா பிளான்ங்கிறது நமக்கு 25 ஜிபிலேருந்து பேசிக்காக ஸ்டார்ட் ஆகும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 25 ஜிபிக்குள்ளது தான் ஃபஸ்ட்டு இது பார்த்துட்ருக்கீங்க. அதோட அமௌண்ட்டும் அதிலே கொடுத்துருப்பாங்க, 499 ரூபியாக கொடுத்துருக்காங்க. 30 days வேலிடிட்டி தான். இந்த 30 daysக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அந்த 25 ஜிபிக்கு அடுத்தாப்பில் நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து 50 ஜிபி. இந்த 50 ஜிபி வந்து 699 ரூபியா. இதுவும் அதே மாதிரி தான் 30 days மட்டும்தான் வேலிடிட்டி. நெக்ஸ்ட்டு 100 ஜிபி, இது வந்து 999 ரூபியா. இதுவும் 30 days தான். அதுக்கு அடுத்தாப்பில் இருக்குது 150 ஜிபி இருக்கும். அதுவும் 30 days வேலிடிட்டி தான். பட் அதோட ரேட் வந்து 1499 ரூபியா வரும். ஸோ இது எல்லாமே 30 daysக்குள்ளே தான். உங்களுக்கு எந்த டேட்டா, எந்த பேக்கேஜ் கரெக்டாக இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் 30 daysக்கு முன்னாடியே உங்களோட டேட்டா முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம பூஸ்டர் பிளான் போகலாம்.
பூஸ்டருக்கு போனீங்க அப்படின்னா அதில் 2 தான் இருக்கும். ஒன்று 5 GB, ரெண்டாவது இருக்கிறது 10 GB. அவங்க டேஸ் வந்து அவங்க தான் கொடுப்பாங்க, எத்தனை டேஸ்க்கு இந்த பூஸ்டர் உங்களுக்கு தருவோம் அப்படிங்கிறது. 5 GBங்கிறது வந்து 75 ரூபியாக்குள்ளது, 10 GB வந்து 150 ரூபியாக்குள்ளது. இந்த டேஸ் வந்து வேரி ஆகும். எனக்கு வந்து 8 டேஸில் முடிய போகுதுங்கிறதுனால எனக்கு 13 டேஸ் இந்த பூஸ்டர் போட்டுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் எல்லாரும் 2 டேஸ் கூட கொடுக்கலாம், 1 டே கூட கொடுக்கலாம். அதனால் இந்த டேஸை பார்த்துட்டு நீங்கள் பூஸ்டர் பேக் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம டேட்டா பிளான்னா என்ன, பூஸ்டர் பிளான்னா என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எப்படி ஈஸியாக நம்ம ஆன்லைன்லேயே நம்ம மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ண போகிறோங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஹோம் பேஜில் கீழே ஈஸி டாப்அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணோடனே நம்மளோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணும். மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணோடனே கண்டினியூங்கிற ஆப்ஷனை கொடுத்தோன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணுங்கிற அந்த டீட்டெயிலை ஃபில் பண்ணும். நான் இப்போ 500 ரூபியாவுக்கு ரீசார்ஜ் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுலேயே ஜிஎஸ்டி காட்டும், எவ்வளோ ஜிஎஸ்டி பிடிக்க போகிறாங்க, பேலன்ஸ் எவ்வளோ ஏறும் மொபைலில், அது டோட்டல் அமௌண்ட் எல்லாம் காட்டும். அடுத்தப்ப எந்த மோட் ஆஃப் டிரான்சாக்ஷன் நம்ம பண்ண போகிறோம், பிஎம்எல்ங்கிறது இங்கே மால்தீவ்ஸில் இருக்கிற பேங்க்கு. பிஎம்எல் மூலமாக பண்ண போகிறோமா, இல்லை விசா கார்டா, இல்லை அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ், இல்லை மாஸ்டர் கார்டா, எந்த கார்டை யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோங்கிற ஆப்ஷனை கேட்கும். நான் இப்போ பிஎம்எல் பேங்க் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ண போகிறேன். அதை கிளிக் பண்ண உடனே நம்மளோட டிரான்சாக்ஷன் டீட்டெயில் எல்லாமே கேட்கும். இது வந்து நம்மளோட அக்கௌண்ட் நம்பர், அடுத்தப்பறம் நம்மளோட ஏடிஎம் கார்டோடைய லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர், அந்த கார்டு எப்போ எக்ஸ்பைரி ஆகுது, இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்கும். நம்ம இதை என்ட்ரு பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட மணி வந்து டிரான்சாக்ஷன் ஆகி இங்கே கிரெடிட் ஆகிரும். சில செக்யூரிட்டி ரீசனுக்காக என்னுடைய டீட்டெயில்ஸ் எதுவுமே நான் கொடுக்கல. நான் அதனால் இந்த பேஜை மட்டும் நான் ஸ்கிப் பண்ணுறேன். லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ஈஸி பே. இந்த ஈஸி பேங்கிறது வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லைன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ யாருக்காவது ரீசார்ஜ் பண்ணி விடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க நம்பரை என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்க, எவ்வளோ அமௌண்ட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணோம் அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுத்து ஓகே கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட மொபைலில் ரீசார்ஜ் ஆகிரும். ஸோ நம்ம எங்கேயுமே போக வேண்டாம் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு, நம்ம வீட்டில் இருந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இது போக உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த சைடில் மோருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் சேட் பாக்ஸ்க்கு போயிட்டு அதில் சேட் பண்ணி கூட நீங்கள் உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அவங்க இம்மீடியட்டாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸும் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் வேறொரு இன்ஃபர்மேஷனோட இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.